சினிமாவை இன்னும் எத்தனை நாளைக்கு ஹராம் என்று சொல்லிக் கொண்டிருக்க போகிறீர்கள்? நல்ல நல்ல கருத்துக்கள் உள்ள சினிமாக்கள் எடுப்பது என்ன தவறு? நீங்க மீடியாவின் மூலமாக மக்கள் இஸ்லாத்துக்கு எதிராக ஒருத்தர் பிரச்சாரம் பண்றான், இஸ்லாத்துக்கு நெகட்டிவான செய்திகள் மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்களா? நீங்க அதே மீடியா பயன்படுத்தி பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லுங்க. சிறைன்னு ஒரு படம் வந்திருக்குது, அது நீங்க பாத்தீங்களான்றாரு. இல்லைங்க, நான் படம்லாம் பார்க்கறது இல்லைங்க. என்னங்க அதுல அந்த 2-3 சீன் பாருங்க சார், ரொம்ப அற்புதமா இருக்கு. முஸ்லீம்களை ரொம்ப உயர்வா சொல்லியிருக்காங்க. அப்படியே பெரிய ஒரு ஆர்டிகளே எழுதினாரு. அப்ப நான் என்ன பண்ணாலும் அப்படி என்னதான் இருக்கு பார்க்கலாம்னு சொல்லி அந்த நண்பன் சம்பந்தப்பட்ட சீனை மட்டும் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தேன். அந்த படத்தை 2-3 சீனை பார்த்தேன். ஒருத்தர் சினிமா பார்க்குறாரு, அதுல ஆபாசம் இல்லை, அசிங்கம் இல்லை, இசை இல்லை, இதெல்லாம் இல்லை, நான் பார்த்து ரசிக்கிறேன். ஏதாவது ஒரு சினிமால ஏதாவது இஸ்லாத்தை கொஞ்சம் உயர்வை காட்டிட்டு ஆஹா ஓன்னு அவனை புகழ்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹபீபி அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்து வெளியாகி இருக்கு. அது வெற்றிகரமாக ஓடிட்டும் இருக்கு. வழக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் முஸ்லீம்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா நிறைய விதமான காட்சிகள் காட்டியிருக்கிறாங்க. தீவிரவாதியை காட்டுவாங்க, அது மாதிரி சாம்பிராணி போடுறவர், கறி வெட்டுறவர் சொல்லி நிறைய காட்சிகள் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்தும் ஒரு மாற்றமான ஒரு திரைக்கதையாக உண்மையிலேயே முஸ்லீம்களுடைய யதார்த்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. இது முஸ்லிம்கள் மத்தியில் 2 தரப்பட்ட கருத்துக்களை ஏற்படுத்திருக்கு. ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி சினிமா இந்த காலத்துக்கு கண்டிப்பா தேவை. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, சினிமா எந்த வழியில வந்தாலும் அது சினிமா தான், அது ஹராம் தான் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஹபீபிங்கிற சினிமா நான் பார்க்கவே இல்லை. சரி, நான் பார்க்கறது இல்லை. அது என்ன சொல்லப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சோசியல் மீடியாக்களில் அதை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்தேன். பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி அதை ரொம்ப சிலாகிச்சு ரொம்ப சிறப்பாக சொல்கிறதெல்லாம் பார்க்க நல்ல விஷயம். ஒரு விஷயத்துலையும் காலங்கள் மாறும், கருத்துக்கள் மாறும், உலகத்தின் சூழ்நிலைகள் மாறும். சரி, ஆனால் அல்லாஹ்வோட தீன் இஸ்லாம் என்னைக்கு மாறாது. இதில் 2 பேர் கருத்துங்கிறதெல்லாம் கருத்தே கிடையாது. சரி, இதில் நீங்கள் சொன்னீங்க 2 பேர், 2 கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பவுமே கியாமத்து நாள் வரைக்கும் இஸ்லாத்தின்படி மார்க்கத்தை உள்ளபடி செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். இல்ல இஸ்லாத்தை நமக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சிக்கலாம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கூட்டம் இருக்கும். அது கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். அது ஹபீபிங்கிற திரைப்படத்தினால் ஏற்பட்ட 2 கருத்தெல்லாம் இல்ல. ஒரு கருத்து சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடிய கருத்து, இன்னொரு கருத்து உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்கத்தை விளங்காதவங்க, மார்க்கத்தை புரியாதவங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மார்க்கத்தை வளர்ச்சிக்கிறவங்க கருத்து இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த சினிமா இன்னைக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மதரசால ஓதிட்டு இருக்க காலத்திலேயே ஒரு சில பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, சினிமாவை இன்னும் எத்தனை நாளைக்கு ஹராம் என்று சொல்லிக் கொண்டிருக்க போகிறீர்கள்? நல்ல நல்ல கருத்துக்கள் உள்ள சினிமாக்கள் எடுப்பது என்ன தவறு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சா. அப்பவே நாங்களாம் அது மறுப்பு கொடுத்தோம். தங்க ஊசிங்கிறதுக்கான கண்ணில் குத்திக்க முடியுமா? சரி, ஊசி தங்கத்தினால செஞ்ச ஊசிங்கிறது கண்ணில் குத்திக்க முடியுமா? முடியாது. தங்க ஊசியோ தகர ஊசியோ ஊசி தானே, அது எப்படி கண்ணில் குத்திக்க முடியும்? அதனால சினிமா தான் எந்த ரூபத்தில் வந்தாலும். அந்த அடிப்படையில் பொதுவாக சினிமா ஏன் ஹராம் அதை பார்க்கணும். இப்போ நம்ம சாராயம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஹராம்னு தெரியும். உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், மார்க்க அறிவு உள்ளவங்க மட்டும்தான் அல்லாஹ் சாராயத்தை ஏன் ஹராம் ஆக்குறான்னு காரணத்தை தேடுவாங்க. போட்டோ எடுக்கிறது ஹராம் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். போட்டோ எடுப்பது ஏன் ஹராமாக்கப்பட்டுச்சு? இன்னைக்கு ஒரு நம்பர், ஒரு இன்னைக்கு மத்தியானம் ஒரு நபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி 3/4 மணி நேரம் பேசினாருன்ட்டு. அவர் ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு பெரிய பொறுப்புல உள்ளவர். அவர் என்ன கேட்குறாருன்னா, போட்டோ எடுக்கிறது வந்து மார்க்க ஹராமாச்சு. ஏன்னா அந்த காலத்துல வந்து உருவ வழிபாடு உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு போட்டோங்கிறது. இப்ப நாங்க உருவத்தை வணங்கவும் இல்லை, அதை மதிக்கவும் இல்லை, அது ஒரு பொருட்டா கூட நினைக்கல. ஆனா என் ஆபீஸ்க்குள்ள நான் சில போட்டோஸை வைக்க விரும்புறேன், சில மனிதர்களுடைய உருவப்படத்தை. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும். அந்த போட்டோஸை பார்த்தா இவங்கள வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, அப்ப எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும். இவங்களும் அந்த வாழ்க்கையில சாதிச்சவங்க, அப்ப இது மாதிரி நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு எனக்கு மோட்டிவேட் ஆகுது. அதுக்காண்டி இந்த போட்டோக்கு என்ன தப்பு? நான் வணங்கவும் இல்லை, அதில் ஊதுபத்தி கொளுத்தவும் இல்லை, பூமாலை படவும் இல்லை, அதை வணக்க வழிபாட நான் மாற்றவும் இல்லை, அதை மதிக்கவும் இல்லை, எந்த ரியாக்ஷன் காட்டல. எனக்குள்ள ஒரு மோட்டிவேட் ஏற்பட்டதுக்காக வேண்டி நான் வச்சிருக்க என்ன தப்பு அப்படின்னு. இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எந்த ஒரு ஹராமே ஏன் ஹராமாக்கப்படுது அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்.
அந்த காரணத்தை மார்க் அறிவு உள்ளவங்க மட்டும் தான் கண்டுபிடிக்குமே தவிர மார்க் அறிவு இல்லாதவங்க லேசா தள்ளி விட்டு போயிடுவாங்க. சாராயத்தை ஏன் ஹராம்னா அதுக்கு அதுல பல தன்மைகள் இருக்குது. உதாரணமா லிக்யூடு, அது லிக்யூடுங்கனால ஹராமா இல்லை. இப்போ ஜூஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது, இளநீர் இருக்குது, இதுவே லிக்யூடு தான். அப்போ அதெல்லாம் ஹராம் இல்லை. அப்போ அந்த காரணம் இல்லை. எல்லோயிஷ், அந்த மது வந்து எல்லோயிஷா இருக்குது, அதனால ஹராமா இல்லை. அதே எல்லோயிஷா இருக்கிற மற்ற பானம்லாம் இருக்குது, மற்ற இதெல்லாம் ஹராம் இல்லை. அப்போ என்ன காரணம் பார்க்கும்போது அதோட போதைத்தன்மை தான் ஹராம். அதனால தான் நான் கூட சொல்லுவேன், அடிக்கடி என்னோட பயங்களும் சொல்லுவேன், இதை விளக்கத்துக்காண்டு சொல்லுவேன். பனங்கல் இருக்குது, பனங்கல், இது ஹராம். அதே பனங்கல்ல சுண்ணாம்பு கலந்துட்டா அது பேர் பதநீர். சரி, இது ஹலால். அதில் போதைத்தன்மை போயிடுச்சு. பனங்கல் ஹராமு, அதில் சுண்ணாம்பு கலந்துட்ட பதநீர், அந்த போதைத்தன்மை போயிடும். அது நல்ல உடம்புக்கு உற்சாகம் தரக்கூடிய நல்ல ஹலாலான பானம், அது ஹலால். அப்படிங்கும் பொழுது இந்த சினிமா ஏன் ஹராமாச்சு அப்படின்னா இது அடிப்படை. இஸ்லாம் என்பதே முழுக்க முழுக்க உண்மை, உண்மைக்கு மட்டுமே சான்று பகரும், உண்மையை மட்டுமே உறக்க சொல்லும் மார்க்கம் இஸ்லாம். அதற்கு நேர் மாற்றம் சினிமா என்பது கற்பனை. சினிமா என்பது ஒரு நிழல் படம், அது ஒரு கற்பனை. இதுதான் பேசிக் காரணம். இஸ்லாம் எல்லாத்துலயுமே ஆரம்பத்திலிருந்து ஆதியிலேருந்து அந்த வரைக்கும், உச்சியிலேருந்து நுனி வரைக்கும், நுனியிலேருந்து உச்சி வரைக்கும் முழுக்க முழுக்க உண்மையை மட்டுமே ஆதரிக்கும், உண்மையை மட்டுமே பேசும், உண்மையை மட்டும் வலியுறுத்தக்கூடிய மார்க்கங்கிறதுனால சினிமா என்பது, நாடகம் என்பது அப்படியே கற்பனை. சரி, இப்போ நீங்க சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். அப்படின்னாலுமே வந்து இஸ்லாமிய அழைப்பாளர்கள் ஒரு காலத்துல பெரிய அளவில் தௌஹீதை தூக்கி பிடிச்சவங்க, உதாரணமா அவங்க பொதுவெளியில பேசுறதுனால நான் அவங்களோட பேர் சொல்லியே கூட சொல்றேன், கேபிஎஸ் ஹபீப் போன்ற பெரிய பெரிய அழைப்பாளர்கள்லாம் இன்னைக்கு இந்த சினிமா வந்து பார்க்க வாங்க, ஒரு நல்ல சினிமான்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்களே ஒரு சினிமாக்கு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்க அழைப்பாளர் இருக்கிறீங்க, அவங்க ஆலிம் இல்லை. சரி, ஆலிம்கள்ங்கிறவங்க மார்க்கத்தை படிச்சு, மார்க்கத்தை விளங்கி, அதை ஆழ போய் அதுலேருந்து எடுத்து ஃபத்வா கொடுக்குறவங்க தான் ஆலிம்கள். இவங்களும் அழைப்பாளர்கள். மேம்போக்க அப்படியே வந்து நுனிப்புள் மேயறவங்க தான் நான் சொல்லுவேன். அழைப்பாளர் எல்லாமே ஆலிம்களை ஆயிட முடியாது. அப்படிதான் இன்னைக்கு தப்லீகில் போற அழைப்பாளர் எவ்வளவு பேர் இருக்காங்க, வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. அவங்களே தங்களை ஆலிம் ஒத்துக்கிறது இல்லையே. நாங்க அழைப்பாளர்கள், எங்களுக்கு என்ன தெரியுமோ அதன் பக்கம் அழைப்போம், அவ்வளவுதான். நாங்க ஆலிம்கள் கிடையாது. ஆலிம்கள் வேறு, அழைப்பாளர்கள் வேறு. அதனால நீங்க சொன்ன அந்த தனிப்பட்ட நபர் இருக்கிறாரு, அவர் அழைப்பாளராக இருக்கலாம், ஆனா ஆலிம்கள் ஆயிட முடியாது. அவர் ஃபத்வா கொடுப்பதற்கோ மார்க்கத்தை ஆழ விளங்கி அழுத்தமாக ஆதாரத்துடன் விளக்குவதற்கோ அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, எந்த ஞானமும் கிடையாது. ஸோ அதனால அவருடைய கருத்தெல்லாம் பெருசுப்படுத்த முடியாது. அதுதான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து மார்க்கத்தை விளங்காதவங்க தான். மார்க்கத்தை சரியாக விளங்கி இருந்தால் இவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க, அந்த சினிமா பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா சினிமா என்னதான் நான் சொன்ன ஆரம்பிச்ச மாதிரி அது தங்க ஊசியாக இருந்தாலும் கூட ஊசி தான், அதை எடுத்து கண்ணில் ஊத்திக்க முடியாது, கண்ணில் குத்திக்க முடியாது. ஏன்னா சினிமா என்பது முழுக்க முழுக்க கற்பனை. ஆபாசங்களும் அசிங்கங்களும் இல்லாமல் இன்னைக்கு சினிமா வெற்றி பெற முடியாது. அதுல லவ்ங்கிற ஒரு காட்சி வச்சிருப்பான். ஒருவேளை அந்த காதல் காட்சிகளோ ஆபாச காட்சிகளோ இல்லாம ஒரு சினிமா எடுக்க முடியும், அப்போ கற்பனை தானே. கற்பனையே கூடாதுன்னு. ஆமா, அதான் நான் சொல்றேன். இஸ்லாம்ங்கிறது உண்மை. இஸ்லாம் வந்து உண்மையை மட்டும் தான் ஆதரிக்கும், உண்மையை மட்டும் தான் வலியுறுத்தும். அதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு பொருளை அல்லாஹ் ஹராம் ஆக்குறனா ஏன் காரணம் கண்டுபிடிக்கணும், ஏன் காரணம் கண்டுபிடிக்கணும். அப்ப காரணம் பார்க்கும்போது இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க உண்மையை ஆதரிக்கக்கூடிய மார்க்கம். சினிமா என்பது நீங்க எந்த ரூபத்தில் எடுத்தாலும் அது கற்பனை தான். சொல்லுவாங்க இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது அப்படிங்குவாங்க. உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்தாலும் கூட அந்த உண்மை சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட ஒத்தனா இருப்பான், நடிக்கிற ஒன்னத்தனா இருப்பான். இப்ப ஒரு சம்பவம் நான் சம்பந்தப்பட்டனா நானே பேசுறேன், எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பேசுனா அதுதான் உண்மை. நான் எனக்கு நடந்து நீங்க பேசுனா கற்பனை. அது கண்டிப்பா என்ன மாதிரி சம்சுங் காசி மாதிரி நீங்க ஆக்ட் பண்றீங்க, எனக்கு சம்சுங் காசி ஒரு அநியாயம் நடந்துச்சு அதை நான் இப்ப செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி நீங்க ஆக்ட் பண்றீங்க, நீங்க அடி வாங்குற மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா இது கற்பனை தான். இது அப்ப இஸ்லாம் என்ற சினிமா ஏன் ஹராம்னு சொன்னா, இஸ்லாம் என்பது 100% உண்மையை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம், சினிமா என்பது முழுக்க முழுக்க கற்பனை. அப்ப இது நீர், இது நெருப்பு, நான் எப்படி ஒண்ணு சொல்ல முடியும், எப்படி ஹலாலாக முடியும்? அதனால என்ன ரூபத்துல வரட்டும், நீங்க அதாவது ஒருத்தர் சினிமா பாக்குறாரு, அதுல ஆபாசம் இல்ல, அசிங்கம் இல்ல, இசை இல்ல, இதெல்லாம் இல்ல, நான் பார்த்து ரசிக்கிறேன், ரசிச்சுட்டு போங்க, அதை ஹலாலாக்க முயற்சிக்காதீங்க. அதான் சொல்லுவேன். சரி, இப்போ எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி என்னன்னா சார், காலங்காலமா இந்த சினிமா அப்படிங்கிறது எப்படி நம்ம அது ஹராம், அது நம்ம அதை விட்டு தூரம் விலகணும் அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னாலும் அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கருவி. இன்னைக்கு அந்த கருவியை பயன்படுத்தி தான் இவ்வளோ தூரம் ஆழமா என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ஒரு சமூகத்தையே வந்து குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை மொத்தமா அங்க இருந்து ஒதுங்கி உங்களை மாதிரி அவங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரி, மீடியா வேறு, சினிமா வேறு. மீடியாவையும் சினிமா மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் பேசியதுக்கு பூரா சினிமா பத்தி, மீடியா பத்தி அல்ல. மீடியா என்பது நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கருவி, மக்கள் ரீச் ஆகிறதுக்கான ஒரு சாதனம்,
அது உலகளாவிய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மனித சிந்தனையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் இப்ப நான் பேசிட்டு இது மீடியா தான். நீ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுறீங்க, இது மீடியா தான். மீடியா என்பது வேறு. அந்த மீடியாவினுடைய ஒரு பகுதி தான் சினிமா என்பது. நம்ம ஹராம் என்று சொல்லும் சினிமாவை தான், ஒட்டுமொத்த மீடியாவை அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க மீடியாவின் மூலமாக மக்கள் இஸ்லாத்துக்கு எதிராக ஒருத்தன் பிரச்சாரம் பண்றான், இஸ்லாத்துக்கு நெகட்டிவான செய்திகள் மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்களா, நீங்க அதே மீடியா பயன்படுத்தி பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுங்க. நம்ம டிவியில பேசுறதையோ, டிவியில சொல்றதையோ, யூடியூப்ல பேசுறதையோ நம்ம ஹராம்னு சொல்லலையே. இது இந்த மீடியாவை பயன்படுத்துங்க. அதுக்கு சினிமா எடுத்துதான் சொல்லணும்னு அவசியம் இருக்குது. சினிமா தானே கற்பனைன்னு சொல்ல வரோம், நம்ம நாடகம் தானே கற்பனைன்னு சொல்ல வர்றோம். இது ஒரு பொருட்டாவே மதிக்காதீங்க. இதுல சொல்லப்பட்டது இஸ்லாம் அல்ல. நான் நீ யாரோ ஒரு அழைப்பாளர் வந்து பாருங்கன்னு சொன்னாருங்க, அவர்கிட்ட கேளுங்க இதெல்லாம் இஸ்லாமா? அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. யார் இதை ஆதரிக்கிறாரோ, யார் இதை வந்து பாருங்கன்னு சொல்றாரோ, யாரோ ஒரு அறகுறை மார்க்க விலங்கின அழைப்பாளர், அவர்கிட்ட கேளுங்க, நீங்க பாருங்கன்னு சொல்றீங்களே, இதுதான் இஸ்லாமா? லவ் பண்றது இஸ்லாத்துல இருக்குதா? இந்த மாதிரி இந்த சோப் போடுற பழக்கம் இஸ்லாத்துல இருக்குதா? அப்ப இதை வந்து நீங்க பாருங்கன்னு சொன்னாலோ, இது என்கரேஜ் பண்ணாலும் முஸ்லீம் அல்லாதவங்க இதை பார்த்தா இதுதான் இஸ்லாம் நினைச்சிட மாட்டாங்களா? அப்ப அவங்க பார்வையில இருந்து இஸ்லாம்ங்கிறது ஒரு பொய்யான விஷயங்கள் இஸ்லாம்ங்கிற பேர்ல திணிக்கப்படுது. இது தவறு இல்லையா? நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாம் பெரிய தூய்மைவாதம் பேசுவாங்கல்ல. ஒரு மார்க்கத்துல இல்லாத ஒண்ண ஒரு மௌலுதையோ ஒரு ஃபாத்தியாவோ செஞ்சுட்டா ஒன்று வானத்துக்கு போது குதிக்கிறாங்கல்ல. அப்ப இதெல்லாம் வந்து ஹராம் இல்லையா? லவ் பண்றதா ஒரு முஸ்லீம் பொண்ணு முஸ்லீம் ஆனா அறகுறை ட்ரெஸ் போட்டுட்டு ஹிஜாப் இல்லாம பர்தா இல்லாம அதுல வந்து இப்ப சந்திக்கிறாங்க. ஹிஜாப் இல்லாம சந்திக்கிறது தான் இஸ்லாமு. ஆம்பளை பசங்க முஸ்லீம் பசங்க இப்படிதான் இருப்பாங்க பொழுது அப்படின்னு நினைச்சா நாளைக்கு ஒரு பார்க்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத இளைஞனுக்கு அந்த ஆசை வராதா? அப்போ அந்த பொண்ணு இந்த முஸ்லீம் பையனை சந்திச்சப்ப அந்த என்னையும் சந்தி. நீ ஒரு அறகுறை ஆடையோட முஸ்லீம் பையனை பாக்குறப்ப என்னையும் பாரு, நானும் ஆம்பளை அவனும் ஆம்பளை. அது என்ன உங்க மாசத்து இஸ்லாத்தை மட்டும் தான், இஸ்லாமிய ஆண்களை மட்டும் தான் அறகுறை ஆடையோட பார்க்கலாமா, ஹிஜாப் எல்லாம் பார்க்கலாமா, எங்களை பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டாக்கு என்ன பதில் இருக்குது? அதனால சொல்றேன், சினிமா என்பது முழுக்க கற்பனை, பொய். அதை ஹலாலாக்க முயற்சிக்காதீங்க. நீங்க பாக்குறீங்களா, பார்த்துட்டு போங்க, அது அல்லாத பதில் சொல்லிட்டு அதை பார்க்கத்துல திணிக்கிறதுக்கு உடன்படாதீங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா, நம்ம ஆளுகள் நம்ம முஸ்லீம்கள்ட்ட வந்து பொதுவாக அந்த அறிவு ஜீவிகள் நினைச்சுக்கிறாங்கல்ல, மெத்த படிச்சு நினைச்சுக்கிறாங்கல்ல, இவங்கள்ட்ட உள்ள மென்டாலிட்டி என்னன்னா, ஏதாவது ஒரு சினிமால ஏதாவது இஸ்லாத்தை கொஞ்சம் உயர்வை காட்டிட்டு ஆஹா ஓன்னு அவனை புகழ்றது. இவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அப்படி எழுதிட்டாரு, இப்படி எழுதிட்டாரு. சமீபத்துல ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஒரு திரைப்படம் சிறைன்னு ஒரு படம், அதுல சிறைன்னு ஒரு படம் வந்து இந்த மாதிரி ஹபீபிங்கிற மாதிரி தான் சிறைன்னு ஒரு படம் வந்துருக்குது, அது நீங்க பாத்தீங்களான்றாரு. இல்லைங்க நான் படம்லாம் பார்க்கறது இல்லைங்க. என்னங்க அதுல அந்த 2-3 சீன் பாருங்க சார், ரொம்ப அற்புதமா இருக்கு, முஸ்லீம்களை ரொம்ப உயர்வா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பெரிய ஒரு ஆர்டிக்கலே எழுதினாரு. ஃபேஸ்புக்கில் அதை பற்றி ரொம்ப சிலாகிச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதி அதை எனக்கு அனுப்பி விட்டாரு. அதை நான் சோஷியல் மீடியாக்களில் பார்க்கும்போது மற்ற நான் முஸ்லீம் ஸ்பீக்கர்ஸும் அதை பற்றி ரொம்ப சிலாகிச்சு இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ண, அதில் அப்படி என்னதான் இருக்குது பார்க்கலாம்னு சொல்லி அந்த நண்பர் சம்மந்தப்பட்ட சீனை மட்டும் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தேன். அந்த படத்தை 2-3 சீனை பார்த்தேன். அதில் ஒரு மண்ணு இல்லைங்க, ஒரு மண்ணாகட்டும் கிடையாது. என்னண்டா ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு முஸ்லீம் பையன், அவன் வந்து முஸ்லீம்ங்கிறதுக்காக வேண்டி அவனை கைதியை கூட்டு போய் முஸ்லீம்ங்கிறதுக்காண்டி பிஸ்தலை வந்து லோட் பண்ணி வச்சிருக்கான் அந்த போலீஸ்காரன். அது ஏதோ பிரச்சனையாகி ஸ்டேஷனுக்கு போகுது. ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு அந்த போலீஸ்கிட்ட, ஏன் நீ பிஸ்டல் லோட் பண்ணி வச்சிருந்த? முஸ்லீம் சார் அப்படிதான். முஸ்லீம்ங்கிறதுக்காக வேண்டி நீ பிஸ்டல் லோட் பண்ணி வைப்பியா? நானும் முஸ்லீம் தாயா, அப்ப நீ என்னையும் சுற்றுவியா? அப்படி இதுதான் அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய வார்த்தை இது. இது ஒன்று சொல்லிட்டாலும் ஒரு போலீஸ்காரன் நீ முஸ்லீமா இருந்தால் சுற்றுவியா அப்படின்னு கேட்டானா இது பெரிய இஸ்லாத்துக்கு சப்போர்ட் ஆகி போச்சான். அப்போ இந்த மண்ணில் என்னன்னு சொல்றது நமக்கு? அப்போ இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்காக வக்காலத்து வாங்குபவர்கள் அல்ல, சினிமாவுக்கு வக்காலத்து வாங்குறவங்க. எந்த வகையிலாவது சினிமாவை ஹலாலாக்கி விட்டுறணும், சினிமாவை இஸ்லாத்துல நுழைச்சு விட்டுறணும் அப்படின்னு வக்காலத்து வாங்குறவங்க. இஸ்லாத்துக்கு வக்காலத்து வாங்குறவங்க அல்ல. அந்த மாதிரி தான் அந்த ஹபீபில என்னை அளவே காட்டியிருப்பான். இது வரைக்கும் தீவிரவாதின்னு காட்டினான், இப்போ ஒரு நல்ல குடும்பமா காட்டிட்டான். அப்படித்தான் நல்ல குடும்பம், லவ் பண்ற நல்ல குடும்பமா? தீவிரவாதம் இஸ்லாத்துல ஹராம கூடாது, அப்ப லவ் பண்ற மட்டும் ஹலாலா? அப்ப இவங்க இஸ்லாமிய பாரம்பரியத்திற்கோ இஸ்லாத்துக்கோ சப்போர்ட் பண்ணுபவர்கள் அல்ல. இவங்க அறவர அறிவை வச்சுக்கிட்டு சினிமாவை எப்படி ஹலாலாக்கணும், அதை மீடியாங்கிற பேர்ல நுழைக்க. மீடியா வேறு, சினிமா வேறு, ரெண்டு தனித்தனியா புரிஞ்சுக்கணும். இந்த ஆழ்ந்த அறிவு இல்லாதவங்க தான்